அப்போ இன்றைக்கு இந்த ஈரோப் தேசங்களில் மட்டும்தான் இந்த மதர்ஸ் டே. இந்தியாவில் இன்றைக்கி மதர்ஸ் டே இல்லை. இலங்கையில் இன்றைக்கி இல்லை. தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், அது ஏதோ ஒரு நாள். அது எதில் ஏன் அந்த வித்தியாசம் தெரில. உலகம் ஃபுல்லாக ஒரே நாள் வச்சுருந்தா பரவாயில்ல. இந்தியாவிலாம் ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி வந்தது. சரி, அப்போ இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் அந்நியர் தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரான்ஸ் தேசத்தில் ஸ்பெஷலாக இன்றைக்கி அந்த மதர்ஸ் டே, ஃபெட் த மேர், அதை கொண்டாடுகிறோம். அப்போ உலகத்தில் நான் சொல்லியிருந்தேன், உலகத்தில் தேவன் மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்ட நிறைய விலையேற பெற்ற பெஸ்ட்டான பரிசுகள் இருக்கிறது. தேவன் மனுஷனுக்கு கொடுத்த நிறைய பரிசுகள் இருக்கிறது. அந்த பரிசுகளில் பெஸ்ட்டான ஒரு பரிசு, சிறந்த ஒரு பரிசு என்னன்னு சொன்னால் அதுதான் அம்மா அப்படிங்கிற ஒரு பரிசு. அந்த அம்மா அப்படி என்கின்றவங்க தேவனுடைய அந்த ஸ்தானத்துக்கும் அடுத்த ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய இரத்தத்தை பாலாய் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வளர்த்து அவங்கள கண் விழித்து பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து வளர்த்து ஆளாக்கி இன்னொருத்தவங்க கையில் கொடுக்குற வரைக்கும் அந்த அம்மாவினுடைய பணி ஒரு பெரிய பணியாக இருக்கிறது. ஆகவே தான் உலக பிரகாரமாக மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டாடி கொண்டிருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம், பிதாவை குறித்து அறிந்து கொள்கிறோம், தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்கிறோம், அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம், அவருடைய கிரியைகளை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய கிரியைகளில் ஒரு கிரியையாக இருக்கிற அம்மாவை குறித்தும் நம்ம அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்த மாத்திரத்தில் தன்னுடைய ரத்தத்தை அந்த குழந்தைக்கு பாலாய் கொடுக்கிறது அம்மா மட்டும்தான். அந்த குழந்தைக்கு பேச தெரியாமல் இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய முகத்தை வைத்தே குழந்தை பசியாக இருக்குது அல்லது குழந்தை தாகமாக இருக்குது, குழந்தைக்கு இது தேவை என்பதை அறிந்து கொள்கிறது யாருங்க? அம்மா. குடும்பங்கள் உடைந்து போய் கொண்டிருக்கிற வேலையில் மாமியார் மாமனார் அல்லது கூட இருக்கிற நாத்தனார் மற்ற எல்லாரோடையும் பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் அதை கணவனிடத்தில் மறைத்து நல்லதை மாத்திரமே சொல்லி அந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு அழைத்து கொண்டு போகிறது யாருங்க? அம்மா. இப்போது பிள்ளைகள் உதாரணத்துக்கு தான் தோண்டித்தனமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அப்பா கிட்ட ஒரு சில காரியங்களை மறைத்து அவங்களை குறித்து நல்ல காரியத்தை சொல்லி அவங்கள தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் பேசி அந்த பிள்ளைகளை குடும்பத்தில் இருந்து வளர்த்து நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கறதுல அப்பாவை விட அம்மாக்களுக்கு தான் அதிகமான பங்கு. பாருங்கள், வீட்டில் எல்லாருக்கும் தேவையானதை கேட்டு கேட்டு செய்யக்கூடியது அம்மா. ஆனால் அவங்களுக்கு யாராவது ஒரு நாள் போய் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இருக்கிறோமா? கேட்டது கிடையாது. பாருங்கள், சாப்பாடு செய்வாங்க, நல்ல பதார்த்தங்கள், நல்ல பொரியல், நல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் அம்மாக்களுக்கு இதை சொல்லலை, பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். எல்லோரும் விசாரிக்கிறவங்க. இப்போ வீட்டில் மற்றவங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கவனிக்கிறவங்க அம்மா. ஆனால் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாதப்போ அதை அவங்க சொல்லிக்காமல் இழுத்து போட்டு நமக்கு சமைச்சு எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களாப்பா, அதுதான் அம்மா. நம்ம எல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணுறோம், அவுத்து ஒரு ஓரம் போட்டுடுறோம். ஆனால் அதை எடுத்து மடித்து வச்சு நம்ம காலைல தூங்கி எழுந்துச்சி அப்படி அப்படியே பெட்டுங்களை தூக்கி போட்டுட்டு போடுறோம். அப்போ அதையெல்லாம் மடித்து வச்சு வீட்டை சுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் கவனித்து போடுற சில வேலையை பிள்ளைங்களுக்கு சாக்ஸு கூட என்ன கலரில் எடுக்கணும்னு கூட தெரியாது. சாக்ஸுங்க 2 கலரில் போடுறவங்க. அந்த அம்மாக்கள் எடுத்து அந்த சாக்ஸுகளை ஒழுங்கு பண்ணுது, சட்டையை எடுத்து அயன் பண்ணி கொடுக்கணும் சில பிள்ளைங்களுக்கு. சாப்பாடு எல்லோரும் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆராதனை எல்லாரையும் போலவும் அம்மாக்களும் தான் ஆராதனைக்கு டயர்டாக சபையில் எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே அப்பா ஒரு வேலையை போயிடுவார், பிள்ளைங்க ஒரு வேலையை போயிடுவார். அம்மா மட்டும் குசிலில் போய் உட்காந்து சமைச்சு கொண்டாந்து 8 மணிக்கு நம்மகிட்ட கெஞ்சுவாங்க, சாப்பிட வாங்கப்பா சாப்பிட வாங்கப்பா சாப்பிட வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சக்கூடியவங்க யாருங்க? அம்மா. அதில் உப்பு இல்லை, அதில் காரம் இல்லை, அதில் டேஸ்ட் இல்லை, அதில் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி குறை சொல்லி கொண்டு இருக்கிறது யாருங்க? மற்றவங்க. அப்போ அம்மாக்களுடைய அந்த அம்மாக்களுடைய பங்கு, அம்மாக்களுடைய பார்ட்டு ஒரு குடும்பத்தில் ரொம்ப முக்கியம். பாருங்கள், அதனால் அப்பா குடும்பத்துக்கு தேவையில்லைன்னு கிடையாது. அப்பாவை விட ஒரு அம்மாவினுடைய பங்கு குடும்பத்துக்கு தான் ரொம்ப 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 முக்கியம். அது பாருங்கள், அந்த அம்மாக்கள் பாருங்கள், அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி எப்போதும் நினைப்பாங்க. பாருங்கள், அந்த பிள்ளை எவ்வளோ கெட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அடங்காத பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த அம்மா அந்த பிள்ளை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஆமாம், நல்ல பிள்ளையா உலகத்துலேயே இன்னும் அந்த அம்மாவுக்கு தான் நம்பர் பெஸ்ட்டில் நம்பர் 1 பிள்ளை. மற்ற பிள்ளைங்களை விட என் பிள்ளை ரொம்ப பெஸ்ட், என் பிள்ளை தங்கம், என் பிள்ளை வாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை வந்து விட்டு கொடுக்காம மற்றவர்களுக்கு முன்பாக அந்த பிள்ளை அவமானப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளையின் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. பெற்ற தாய்க்கு தன்னுடைய பிள்ளையை குறித்து எப்போதுமே ஒரு மேன்மை இருக்கும். எப்பொழுதுமே இன்னும் ஒன்று சொன்னீங்கன்னா அந்த பிள்ளையை குறித்து கொஞ்சம் பெருமை கூட இருக்கும். என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கிறான், என்ன மாதிரி எல்லாம் செய்கிறான், என்ன மாதிரியே யோசிக்கிறான் பாருங்கள். அந்த பிள்ளை அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய பிள்ளைக்குரிய ஒரு வயது வரும்பொழுது அந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், கணவனை விட அந்த பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்க்க முடியும். ஏன் பிள்ளை இவ்வளோ சிறப்பாக அந்த குடும்பத்தை நடத்துகிறான், இவ்வளோ சீரமாக இந்த குடும்பத்தை நடத்துகிறானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாக்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறாங்க. ஏன் நான் இந்த உதாரணங்கள், இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், அம்மா அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி நிறைய பேர் அம்மாக்களை அசட்டை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அம்மாக்களை தள்ளிடுறாங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அம்மாவை ஹீரோயினியாக பார்க்கக்கூடிய அந்த காலங்கள் கடந்து வயது வந்து ஒரு 20 வயதுக்கு பிறகு போன உடனே அம்மா என்பது வந்து அவங்களுக்கு சாதாரணமாக வீட்டில் ஏதோ வேலை செய்யக்கூடிய உழைச்சி போடக்கூடிய ஒரு சில எடுத்து தெரிஞ்சு பேசுவது, அம்மா கிட்ட கொஞ்சம் கோவப்படுவது, அம்மா கிட்ட கொஞ்சம் எரிச்சல் விடுவது, இந்த மாதிரியான காரியங்கள் அந்த வாலிப பிள்ளைகள் பருவத்தில் வந்து விடுகிறது. காரணம், அவர்கள் வெளி உலகத்துக்கு போகிறாங்க, வெளி உலகத்தில் கனெக்ட் ஆகிறாங்க, வெளி உலகத்தில் மற்ற காரியங்களை பார்க்குறாங்க. எங்கள் அம்மாவனுடைய மேன்மை தெரியல. சில அம்மாக்கள் பாருங்களேன், அந்த பிள்ளைகள் வந்து எங்கே வெளியே போனாலும் அவங்களுக்கு ஃபோன் அடித்து விசாரிப்பாங்க, லேட்டானால் விசாரிப்பாங்க, பிள்ளைங்க கொஞ்சம் வரலன்னு சொன்னால் விசாரிப்பாங்க, ஸ்கூலுக்கு போன பொண்ணுக்கு விசாரிப்பாங்க. ஆரம்ப காலத்தில் அது பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அது போக போக அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப அது ஒரு இரிட்டேஷனாக மாறும். என்னடா நம்ம அம்மா பிடிச்சி நம்மளை தொல்லை பண்ணினுக்கிறாங்களேன்ட்டு. இப்போ அம்மா அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாதவங்க கிடையாது. ஆனால் ஏன் அதை அடிக்கிறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க, அந்த அம்மாவை விசாரிக்கிறாங்கன்னு சொன்னால், பிள்ளைகள் மேலே அவங்களுக்கு உள்ள ஒரு கவனம், ஒரு அக்கறை, அந்த பிள்ளை எங்கே இருக்கிறது என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டால் தான் அவங்களுக்கு அந்த பிள்ளை நல்லபடியாக பாதுகாப்பாக இருக்கிறது அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். பாருங்கள், அவங்களுக்கு அந்த வேலைகளை செய்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த 12 மணிக்கு பிறகு அவங்களுடைய கண்ணு வந்து கடிகாரத்தை பார்த்துனே இருக்கும். ஏன்? பிள்ளைகள் சாப்பிட வரணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி. போர் அடிக்குதுங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொல்லினுக்கிறேன்னா, இப்போ நான் பெரியவங்களுக்கு சொல்லலை, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லினுக்கிறேன். அதனால் பாருங்கள், அம்மாக்கள்கிட்ட நீங்கள் பழகும்போது சிலர் பாருங்கள், பாஸ்டர்கிட்ட நல்லா பேசுகிறீங்க, ஆனால் அம்மாக்கிட்ட எப்படி பேசுகிறீங்க? சில பிள்ளைங்க மற்றவங்கக்கிட்ட ரெஸ்பெக்டிவாக பேசுவோம், அம்மாக்கிட்ட எப்படி பேசுகிறோம்? அன்னையும் பிதாவும் தானே சொல்கிறாங்க, பிதான்னு அப்பா. ஏன் வந்து பிதாவும் அன்னையும் முன்னேறி தேவன் ஏன் சொல்ல, ஏன் ஃபஸ்ட்டுக்கு அன்னையை போடுறாங்க அப்படின்னு சொன்னால், உலகத்துக்கு ஒரு பிள்ளை வருவதற்கு முக்கியமான காரணமே அம்மா. அப்போ அம்மா அவ்வளோ முக்கியம். நான் ஏதாவது சொல்லி உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு, அது வாலிப பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். இப்போ எங்கள் அம்மா கூடங்கிறாங்க, அவங்களுக்கு நான் காலையில் ஒரு ஃபோன் அடிச்சிடணும், சாயங்காலம் ஒரு ஃபோன் அடிச்சிடணும். அவங்களுக்கு 80 வயசு, எனக்கு எத்தனை வயசு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் எங்கள் அக்காவும், அவங்களும் அவங்க பாட்டியாக போகிறாங்க பியந்தோ. ஆனால் அவங்களும் நாங்களாம் 5 பசங்களும் எங்கள் அம்மா காலைல ஒரு ஃபோன் அடிக்கலன்னு சொன்னால் ஒரு ஃபோன் அங்கேருந்து வந்துடும். சாயங்காலம் ஒரு ஃபோன் அடிக்கலன்னா அங்கேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துடும். ஆமாம், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபோன் அடித்து சும்மா உன் குரலை கேட்கணும்பா, சரிப்பா நல்லா இருக்கிறீங்களாப்பா, எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, வச்சுருங்கப்பா அப்படின்ற வச்சுருவாங்க, அவ்வளோதான். இல்லை பேசுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த அம்மாக்களுடைய இயற்கையான சுபாவமே அவங்க மரித்து போகிற வரைக்கும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தன் மேலே நேசமாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் என்பதனால தான் ஆண்டவர் சொல்கிற, தாய் தன் பெற்ற பாலகனை மறப்பாளோ அப்படின்னா மறக்கவே மாட்டான். அம்மா பிள்ளைய ஒரு நாளை மறக்க மாட்டா. ஆனால் அப்படியே அவன் மறந்தாலும்னா அந்த அப்படியேன்னா அவன் மறக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வருது. அவன் மறக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை, ஒன்று அவள் சுயமாக இல்லை அல்லது உயிராக இல்லை. அப்போ தான் அம்மா பிள்ளைய மறக்கும். அப்படியே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் நான் சொல்கிறேன். அப்போ மறப்பாளோ அப்படின்னா மறக்கவே மாட்டான்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட அம்மாவை குறித்து தான் இன்றைக்கி நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள போகிறேன். சரி, அந்த அம்மாவுடைய ஒரே ஒரு சின்ன கேரக்டரை நீதிமொழிகள் 31:27 பிள்ளைங்கள்லாம் பைபிள் எடுத்து பாருங்கள். ப்ரோவர்பு 31:27 எல்லாம் பைபிள் எடுத்து பாருங்கள். ப்ரோவர்பு 31:27 நீதிமொழிகள் 31:27 சொல்லுது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். பாருங்கள், ஒரு அம்மாவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், இதுக்கு சாதாரணமான ஒரு அர்த்தம் என்னென்னா,
அம்மா சும்மா வெறுதான் ஒரு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது துரு செஞ்சுனே இருப்பாங்க. எதையாவது செஞ்சு நிற்பாங்க. ஒன்று சமையல் கட்டு, அல்லது ஒன்று சுத்தம் பண்ணுறது, அல்லது பெருக்கிறது, அல்லது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, அல்லது கொஞ்சம் நேரம் படிக்கிறது, கொஞ்சம் பைபிள் வாசிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்கிறது, பிள்ளைங்களுடைய துணிகளை துவச்சி கிச்சு மடிச்சு கிடிச்சு கொண்டு போய் வைக்கிறது, அலமாரில் வைக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இது எல்லாமே. அப்புறம் இடையில பிள்ளைங்க போயிட்டாங்களா வந்துட்டாங்களான்னு பார்க்குறது, கணவனை சந்திக்கிறது. அப்போ அந்த அம்மாக்கள் சோம்பல் இல்லாமல், சோம்பல்னு சொன்னால் அவங்க ஃப்ரீ டைமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க அவ்வளோ பிஸியாக இருக்காங்க, அவ்வளோ ஒக்கிப்பாக இருக்கிறாங்க. காரணம், வசனம் சொல்லுது, அவங்க தன்னுடைய வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று சொல்லி கண்ணோக்கமாக இருக்கிறாங்க. நம்ம குடும்பம் எப்படி நடத்துறது, வீடு எப்படி இருக்குது, பிள்ளைங்க போனாங்க எத்தனை மணிக்கு வருவாங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த மாதம் எப்படி நம்ம குடும்பத்தை சந்திக்க போகிறோம், எப்படி நம்ம வீட்டு காரியங்கள் என்ன இருக்குது என்கிறத எல்லாம் ஒரு அம்மா தான் பார்க்குறாங்க. அம்மா ஏதோ அந்த வீட்டில் ஒன்றும் செய்யாதது போல தோணும். அப்பா தான் பம்பரமாக வேலைக்கு போய்ட்டு எல்லாம் சம்பாரித்து கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் அப்பா தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிள்ளைங்கள பிஸியாக ஒக்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அப்பாவுக்கே பலனாக இருக்கக்கூடியது யாருங்க? அம்மா. அந்த அம்மா தான் அந்த அப்பாவுக்கு பலன் கொடுக்குறாங்க, அந்த அம்மா தான் பிள்ளைங்களுக்கு பலன் கொடுக்குறாங்க. அவங்க தான் தன்னுடைய வீட்டு காரியங்களை கவனிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அம்மாக்கள் என்பது சாதாரணமாக ஏதோ சமையல் கட்டில் சாப்பாடு ஆக்கி போடுகிற ஒரு சமையலக்காரிய ரேஞ்சுக்கு இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அம்மாக்களை வைத்து கொண்டு இருக்குது. ஸ்பெஷலாக ஃப்ரான்ஸ் தேசத்தில் அம்மாக்களை அப்படித்தான் பார்க்குறாங்க. வேலைக்கு விதவிதமாக சமைத்து போடக்கூடிய ஒரு வேலைக்காரிக்கு ஈக்குவலாக அம்மாவை பார்க்குறாங்க. ஆமீன். அன்றைக்கி நான் ஒரு ஒன்று படித்தேன். அதில் சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரியை வைக்கிறோம். அந்த வேலைக்காரிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் தான் நடக்கும், இங்கெல்லாம் வாய்ப்பு கம்மி. அந்த வேலைக்காரிக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தா தான் அந்த வேலைக்காரி வேலை செய்யும். அதில் அந்த 10,000 சம்பளத்துக்கு அது கணக்கு வச்சுக்கோம். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே நான் வேலை செஞ்சுட்டு போயிடுவேன். அது சொல்லும், நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், சோப்பு கையில் படாது, நான் அழுக்கு இதில் கை வைக்க மாட்டேன். அதில் நிறைய சட்டங்கள்லாம் போட்டு அந்த வேலைக்காரி செஞ்சுட்டு போகுது. ஆனால் பேருக்கு தான் ஒரு வேலைக்காரி வீட்டில் வச்சுக்கிறது. ஆனால் அந்த வேலைக்காரிக்கும் சேர்த்து வேலையை செய்கிறது யாருங்க? வீட்டில் இருக்கிற அம்மா தாங்க. சம்பளமே இல்லாமல் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான் அம்மாக்கள். அப்போ என்னன்னு சொன்னால், அந்த வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி தன்னுடைய தாயை குறித்து பாருங்கள், நிறைய நேரங்களில் நம்ம அம்மாவை அன்பு செய்கிறோம், நிறைய நேரங்களில் பிள்ளைகள் அம்மாவுக்கு மரியாதைலாம் கொடுக்குறோம். ஆனால் எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலையும் அம்மாவுக்கு முதலிடத்தையும் முக்கியத்தையும் கொடுக்கணும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. காரணம், அந்த அம்மா தான் அந்த வீட்டை கட்டுகிறவளாக இருக்கிறாள். அதான் வசனம் சொல்லுது பாருங்கள், நீதிமொழிகள் 14:1, ஞானமுள்ள ஸ்திரீ, ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அம்மா வீட்டை கட்டுகிறவளாக இருக்கிறாள். பாருங்கள், ஒரு ஞானமுள்ள அப்பா வீட்டை கட்டுகிறார் வசனம் இருக்குதா? இல்லை. ஞானமுள்ள அம்மா, ஞானமுள்ள ஸ்திரீ, அவங்க வீட்டை கட்டுறாங்க. அந்த வீட்டை கட்டுவது என்பது வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு அத்துப்படியாக இருக்கிறது. ஆமீன். ஒரு தகப்பனால் செய்ய முடியாததை, பிள்ளைகளால் செய்ய முடியாத, மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரு தாய் செய்கிறவராக இருப்பாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது அம்மாவாக தான் இருக்கும், நைட்டு லேட்டாக போய் படுக்க போகிறது அம்மாவாகத்தான் இருக்கும். நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு களைப்பில் சோஃபாவில் உட்காந்துன்னு டிவியை பார்த்துன்னு உட்காந்துருப்போம். ஆனால் அம்மாக்கள் எங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? குசில் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சு மிஷினில் போட வேண்டியது மிஷினில் போட்டுட்டு, அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய மண்டையில் இன்னொரு யோசனை வந்துடும், நாளை காலையில் என்னத்தை சமைக்கிறது. இல்லை, பிள்ளை காலைல ஸ்கூலுக்கு போகிறாங்க, அது பிள்ளை காலைல இப்போ வேலைக்கு போகுது, என்ன சாப்பாடு எடுத்துன்னு போகுதுன்னு சொல்லி நாளை காலையில் என்ன சமைக்கணும்னு சொல்லி நைட்டில் உட்காந்து யோசிக்கிறவங்க யாராக இருப்பாங்க. ஆனால் அப்பா என்ன பண்ணுவார், பிள்ளை என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம ரொம்ப இன்னும் பிஸி மாதிரியா, அப்படி சாப்பிட்டோன்னே டயர்டு. அதில் சில பிள்ளைகள் மேலே போய்ட்டு அப்போ தான் சாப்பிட்டோம், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. மேலே போய் ஒரு பொருள் எடுத்துன்னு வரதுக்கு டயர்ட் ஆகிடும். எதுக்கு டயர்டு? உள்ளே சாப்பிட்ட ஒரு 350-450 கிராம் சாப்பாடு உள்ளே போனதால் டயர்ட் ஆகிடுவாங்க. அதில் மேலே போய் ஏதோ ஒன்று எடுத்துன்னு வர சொன்னால் அவங்க எவ்வளோ டயர்டு தெரியல. ஆனால் நம்ம பாருங்களேன், நம்ம ஒரு நாளைக்கு 20 முறை 30 முறை ஏழையும் நமக்கு டயர்டு இருக்காது. பாருங்கள், அம்மா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. சரி, இப்போ அந்த பாருங்களேன், ஒரு பெண்ணாக பிறக்கிறது அதஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெண்ணாக பிறக்கிறது ஆச்சரியம்னு சொல்லுவாங்க, நன்மைன்னு சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. பெண்ணாக பிறக்கிறது மட்டும் ஒரு நன்மை கிடையாது, அந்த பெண்ணாக இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க என்கிறது தான் இன்றைக்கி வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. எல்லா பெண்களும் பெண்களுக்குரிய சரியான காரியங்களை செய்யாமல் ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், தேவன் அவருடைய கிருபையினால் இன்றைக்கி நம்ம சபையில் இவ்வளோ குடும்பங்களை கொண்டு வந்து வைத்து அந்த குடும்பங்கள் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறவர்களாக இருக்கிறாங்க.
சில குடும்பங்கள் அப்பா வந்து வெறும் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்து விட்டு அவர் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஆனால் வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் செய்கிறது அம்மாவாகத்தான் இருக்கும். சில அப்பாக்களுக்கு பாருங்களேன், பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, சில அப்பாக்கள் நான் வேலை செய்கிறதுல ஒரு இடத்துல இருக்கிறேன், அவர் 2-3 வேலைக்கு போகிறாருங்க. அவர் 2 வேலைக்கு போகிறாரு. அவர் 2-3 வேலைக்கு போவார். அவர் போயிட்டு வந்தோடனே அவர் எப்போ பார்த்தாலும் வேலையில் தான் இருப்பார். அப்போ அவர் கேட்டால் உங்கள் பிள்ளைங்க என்ன படிக்குது? மக்கள் அம்மாங்க வீட்டில் தான் மேடம் தான் கேட்கணும், அவங்க மேடம் தான் சொல்லுவார், பார்த்தோம் மேடத்தை கேட்கணுன்னுவார். சரி ஒரு நாள் கேட்டேன் நான், சரி வந்து கரண்ட்டு வேலைலாம் ஏறி போச்சு, எவ்வளோ கரண்ட்டு? அப்போ அது அவங்கள தான் கேட்கணும். சரி நீங்கள் உங்களுடைய டெலிஃபோன் அதை தான் அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா அவர் வந்து எது கேட்டாலும் அவங்கள தான் கேட்கணுன்னு. இப்போ நான் அவங்க அம்மாவோட கட்ட அப்படியே டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் கட்டுறாங்க? அதனால் நான் அவங்கள உயரத்தில் சொல்கிறேன் உதாரணத்துக்கு. அப்போ கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருக்கிற அம்மாக்களே அப்படி இருக்கும்போது நம்ம சபையில் இருக்கிற அத்தனை அம்மாக்களையும் தம்முடைய கிருபையை தேவன் கொடுத்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேலைகளை செய்ய வைக்கிறாங்க. சில பெண்கள் வீட்டை நடத்த தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, வீட்டை நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்துல சில பெண்கள் இருப்பாங்க. சில பெண்கள் வந்து வீட்டை எப்போ பார்த்தாலும் டெக்கரேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க, அழகாக வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பெண்கள் மட்டும்தான் தலைமுறையை உருவாக்கக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. நல்லா கரைகளை தட்டுங்களேன். தலைமுறை பாருங்களேன், நம்மள சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை, நூலை போல, ஏன் தகப்பனை போல பிள்ளை ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, ஒரு புடவை அழகாக வரத்துக்கு நூல் நல்லா இருக்கணும். அதே போல் ஒரு பெண் பிள்ளை நல்லா வரத்துக்கு, இல்லை ஒரு ஆண் பிள்ளை நல்லா வரத்துக்கு தாயார் முக்கியம். அதனால தான் பாருங்கள், எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மாக்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு. அதில் தான் அப்பாவுடைய பிறந்தநாளுக்கு கிஃப்ட்டு தராங்களோ தெரியலையோ, அம்மாவுடைய பிறந்தநாளுக்கு கிஃப்ட்டு ஞாபகம் வச்சுக்கின்னு வாங்கி கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ சில பெண்கள் மட்டும்தான் தலைமுறையை மாற்றக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பெண் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, அந்த பெண் வந்து ஒரு ராணி கிடையாது, ஒரு ராஜாத்தி கிடையாது, அந்த பெண் ஒரு பெரிய பதவியில் இருந்தவங்க கிடையாது. மாறா அந்த பெண் ஒரு சாதாரண ஒரு கணவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணாக இருக்கிறா. ஆனால் அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி அவளுடைய குடும்பத்தை காப்பாற்றினது. ஒரு பெரிய இரத்த பழி அந்த குடும்பத்தின் மேலே வர இருந்தது. அந்த குடும்பத்திற்கு வர வேண்டிய இரத்த பழியை அந்த பெண் தன்னுடைய ஞானமான செய்கைகளால் மாற்றினாள். மாத்திரமல்ல, அந்த பெண் தன்னுடைய எதிர்காலத்தை தேவனுடைய விசுவாச பார்வையில் பார்த்தவளாக, தன்னுடைய எதிர்கால சந்ததிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தரிசித்தவளாக, தன்னுடைய தரிசனத்தின் விருத்தினால் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவளாக இருந்தால் அவள் பெயர் தான் அபிகாயில். நல்லா சொல்லுங்கள், அபிகாயில். அப்போ அந்த அபிகாயிலை குறித்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருங்க அந்த அபிகாயில்? தாவீதுனுடைய மனைவி. வெரி குட். அபிகாயில் என்பது தாவீதுனுடைய மனைவி, மறுமனையாட்டி. ஓகே. ஏன்னா நம்ம நிறைய இந்த அன்னையர் தினம்னோடனே நிறைய பேர் அண்ணாலை படிப்போம், நிறைய பேர் எஸ்தரை படிப்போம், நிறைய பேர் மரியாதை பார்த்துன்னு இருப்போம். இன்றைக்கி நீங்கள் வேதத்தில் அதிகமாக தியானிக்காத ஒரு மகளை குறித்து, ஒரு பெண்ணை குறித்து நம்ம வாசிக்க போயிடும். அந்த பெண்ணு பேர் தான் வந்து அபிகாயில். ஐ மீன் இந்த அபிகாயில் அப்படின்ற பெயர் ரொம்ப ஒரு அருமையான பெயர். அந்த பெயரை அந்த பெண்ணுக்கு அவங்களுடைய தகப்பன் வைத்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது. அபிகாயில் அப்படின்னு சொன்னால் என் தகப்பனின் மகிழ்ச்சி. சொல்லுங்கள், என்னுடைய தகப்பனின் மகிழ்ச்சி. ரெண்டாவது, தகப்பனுக்கு மகிழ்ச்சியை தருகிறவள் என்கின்ற அர்த்தம், அல்லது சந்தோஷத்தின் பிறப்பிடம். சொல்லுங்கள், சந்தோஷத்தின் பிறப்பிடம். அபிகாயில். பாருங்கள், ஒரு சில அம்மாக்கள் இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு 5-6 பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பிள்ளை அவங்க அந்த பேரை சொன்னாலே சந்தோஷப்படுவாங்க. அந்த பிள்ளையை நினச்சாலே சந்தோஷப்படுவாங்க. அந்த பிள்ளை ஒரு சின்ன ஒரு பைசா முட்டாய் வாங்கி கொடுத்தா கூட அந்த எல்லா பிள்ளைங்கள் மேலே சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிள்ளையின் மேலே அவங்களுடைய அதிகமான ஒரு அன்பு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சில நேரங்களில் அந்த பிள்ளை அந்த அம்மா கிட்ட பேசாமல் போயிட்டா கூட அந்த அம்மாவுடைய இருதயம் தாங்காது. அந்த அளவுக்கு அந்த அம்மா அந்த பிள்ளை மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அது தப்பு கிடையாது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைக்கிறேன், இந்த பெண்ணு பிறந்த போது கூட அவங்க அப்பா அந்த பெண்ணுக்கு ரொம்ப யோசனை பண்ணி ஒரு பேர் வச்சுக்கிறாரு, அபிகாயில்னு சொல்லிட்டு. காரணம், இவ என்னுடைய மகிழ்ச்சி. சொல்லுங்கள், அவன் என்ன சொல்லியிருப்பான், அந்த பொண்ணை பார்க்கும், அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் இந்த குழந்தை என்னுடைய மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவன், இவ தான் மகிழ்ச்சியினுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடியவள் என்று சொல்லி பார்த்து அந்த பெண்ணு குழந்தைக்கு அவர் பேர் வச்சார். அவங்க தான் அபிகாயில். சரி, இப்போ இந்த அபிகாயிலை குறித்து வேதம் சொல்லும்போது 1 சாமுவேல் 25:3 அந்த அபிகாயிலை குறித்து வேதம் சொல்லுது பாருங்களேன். அந்த ஸ்திரீ அவள் எப்படி இருந்தாலும் மகா புத்திசாலியும் ரூபவதியமாக இருந்தாள். பாருங்கள், பைபிள் ஒரு பெண்ணை எப்படி பார்க்குது பாருங்கள். முதல்ல பைபிள் ஆவிக்குரியதை முதல்ல அந்த பெண்ணுக்கிட்ட பார்க்குது. அந்த பெண்ணை குறித்து பார்க்கும்போது அவள் அழகானவள்னு சொல்லி பைபிள் முதல்ல சொல்லலை.
எடுத்தோடனே பைபிள் சொல்லுது அவள் மகா புத்திசாலியாக இருந்தான்னு சொல்லுது. ஆனால் உலகம் ஒரு பொண்ணை எப்படி பார்க்கும், ஒரு அம்மாவை எப்படி பார்க்கும்? அழகாக இருக்கிறாங்களான்னு முதல்ல பார்க்கும். ஒரு அம்மா, நமக்கு அம்மானோன்னு 80 வயசு கிடையாது, ஒரு வயசு குழந்தைக்கும் ஒரு 20 வயசு 25 வயசு பொண்ணு கூட அம்மாவாக இருக்கலாம். அப்போ அந்த 20-25 வயசு உள்ள ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை உலகம் எப்படி பார்க்கும்? அவள் புத்திசாலியான்னு பார்க்குமா? இல்லை, அவள் எடுத்தோடனே அழகாக இருக்கிறாளான்னு பார்க்கும். இல்லை, ஆனால் பைபிள் ஒரு அம்மாவை எப்படி பார்க்குதுன்னு சொன்னால் அவளுடைய ஆவிக்குரிய அழகை குறித்து இங்கே பேசுது. அப்போ இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய சபையில் இருக்கிறவங்க ஆவிக்குரிய அழகுள்ளவங்களாக இருக்கிறபடினால தான் பிள்ளைகளோடு இன்றைக்கி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காந்துக்கனால கரைகளை தட்டுங்களேன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அழகும் சௌந்தரியமும் ஒரு நாள் மறைஞ்சு போகும். ஆனால் அந்த அம்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மறையாத ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம், அந்த ஞானம், அந்த அறிவு கூர்மை, அது எந்த ஒரு வயதிலையும் அது மாறாது. ஆமென். அதனால தான் வேதம் ஒரு அம்மாவை பார்க்கும்போது வெளியில் இருக்கிற அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உள்ளார இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ஒரு அழகை பார்க்கிறது. அப்போ இன்றைக்கு உங்களுடைய அம்மாவை குறித்து உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால், போன மதர்ஸ் டேக்கு பிள்ளைங்க எல்லாம் அழகழகான கவிதைகளை எழுதி சொன்னாங்க இல்லைங்களா? என்னப்பா சொன்னீங்களா? போன தடவை சொன்னீங்க. இப்போது இன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்டு உங்கள் அம்மாவை குறித்து சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் பக்கமாக சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் அம்மாவை குறித்த நன்மையான காரியங்களை வைத்துக்கொண்டு இருக்கிறீங்க. அதற்கு காரணம், முதல்ல உங்கள் அம்மாக்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. கரைகளை தட்டுங்களேன். உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட அம்மாக்கள் உலகம் பெற்றுக்கொண்ட அம்மாக்களை போல அல்ல. உங்களுடைய அம்மாக்கள், என்னுடைய அம்மா கர்த்தர் நமக்கு கொடுத்தாங்க. அவங்க ஞானமுள்ள ஒரு ஸ்திரியாக இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, அவங்க மகா புத்திசாலியாக இருந்தபடினால தான் சரியான நேரத்தில் உங்களையும் என்னையும் தேவனுடைய வழியில் நடத்துவதற்கு தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து இருக்கிறாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய அழகுக்கு வேதம் முக்கியத்துவம் கொடுக்காம உள்ள மறைந்து இருக்கக்கூடிய பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம், அந்த அறிவு, அந்த ஞானம் உள்ள ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு கூட பாருங்களேன், தேவன் சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் அழகாக இருக்கிறீங்களா? அதுக்காக நீங்கள் அழகாக இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. ஆனால் தேவன் நீங்கள் அழகாக இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்துருக்கிறீங்களா, நீங்கள் சிரிச்சுருக்கிறீங்களா, நீங்கள் கவலையாக்குறீங்களா, நீங்கள் வந்து சோகமாக்குறீங்களா, இதையெல்லாம் தேவன் பார்ப்பது கிடையாது. மாறா உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய இருதயம் இந்த நேரத்தில் எதை யோசித்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். அந்த போன வாரம் சொன்ன கிதியோன் உட்கார்ந்து அவன் புலம்பிக் கொண்டு எதை செய்து கொண்டிருந்தான், தேவன் அவனை உற்று பார்த்து கொண்டு இருந்தார்னு சொன்ன இல்லைங்களா? அதே போல தான் தேவன் இன்றைக்கு அம்மாக்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அம்மாக்கள் அந்த பிள்ளைகள் எப்படி வளர்த்து இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் எப்படி தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் பாவம் செய்யும் போது எப்படி அந்த பாவத்தை கண்டிருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் போது எப்படி அந்த பிள்ளைகளை கடிந்து கொள்கிறாங்க, அந்த பிள்ளைகள் நல்லதை செய்யும் போது எப்படி பாராட்டுறாங்க. ஆமேன். இதையெல்லாம் அப்பா சொல்லிக் கொடுக்கறதை விட ஒரு அம்மா தான் ஒரு பிள்ளைங்க கிட்ட சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுத்து இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் பாருங்கள், கர்த்தருக்கான காரியத்தை, கர்த்தருக்கான நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த வதிகளை பார்க்கலாம், நீங்கள் தான் தேவனுடைய பார்வையில் பரிசுத்த வதிகள். நல்ல கரைகளை தட்டுங்களேன், நல்ல கரைகளை தட்டுங்களேன். உங்களுடைய பிள்ளை தான் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் தான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் தான் கர்த்தருக்காக தன்னுடைய சம்பாதித்தத்தில் கர்த்தர் நீட்டு கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறது. இந்த சுபாவம் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் தாயின் இடத்துலேருந்து வந்தது. அதனால தான் தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்க உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் எழுந்து என்னுடைய அம்மா ஞானமுள்ள அம்மா எங்களை நல்லபடியாக வளர்த்து பெற்றெடுத்தாங்க என்று சொல்லக்கூடும். பாருங்கள், அந்த ஞானமுள்ள ஸ்திரீ தான் கோபம் வருகிற இடத்துல சாந்தத்தை கொண்டு வந்து விதைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சண்டை வருகிற இடத்துல சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய அம்மாவாக இருக்கிறாங்க. உடைப்பு பிரிவினைகள் வரக்கூடிய இடத்துல ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்துல அந்த அம்மாக்கள் இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, அந்த அம்மாக்கள் ஜெபத்தினால தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவங்களை மேற்கொள்ளக்கூடியவங்களாக அவங்க இருக்கிறாங்க. தன்னுடைய தலைமுறைக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவங்களாக அவங்க இருக்கிறாங்க. அந்த அம்மாக்களை தான் வேதம் ஞானமுள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறது. ஏதோ படிப்பை வச்சு கிடையாது. பெரிய பெரிய மினிஸ்டர் ஆகிறது, பெரிய பெரிய எம்எல்ஏ ஆகிறது, அல்லது மந்திரி ஆகிறது, அந்த ஞானத்தை பற்றி இங்கே வேதம் சொல்லலை.
அந்த ஞானம் தேவை. ஆனால் அது மெய்யர் என்று சொல்லி, அது பெஸ்ட் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லல. மாறா ஞானமுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை முதல்ல ஒழுங்காக கட்டுகிறவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ ஒரு அம்மா தன்னுடைய வீட்டை கட்டுகிறவளாக இருக்கிறாள், குடும்பத்தை கட்டுகிறவளாக இருக்கிறாள், பிள்ளைகளை விசாரிக்கிறவளாக இருக்கிறாள். பாருங்கள், அந்த பிள்ளை பசியாக பட்டினியாக தூங்கிடுச்சின்னு சொன்னால் அந்த அம்மா அவளை தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. ஐயோ, என் பிள்ளை இன்றைக்கி ரம்மையாக சாப்பிட்டுட்டாங்க, அவன் நைட்டில் ஏஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய அவன் ஏதோ டயர்டில் அல்லது கஷ்டத்தில் அல்லது வியாதியில் படுத்திருந்தா கூட போட்டு நிண்டி கிண்டி எதையாவது வாயில் வச்சு ஊட்டி கீட்டி அவனை தூங்க வச்சாதான் அந்த அம்மாக்கள் நிம்மதியாக தூங்குவாங்க. ஆனால் அப்பா என்ன பண்ணுவார்? நம்ம சாப்பிட்டா சரி விடுமா, காலைல பார்த்துக்கோ, எல்லாம் படுமா அப்படின்னு அப்பா சொல்லுவார். அப்பாவுக்கு நோக்கம் என்னது? தூங்கணும், தூக்கிட்டா போதும் அவருக்கு. ஏன்னா அவர் காலைல ஏஞ்சி வேணால் போகணும், அதுக்கு தான். ஆனால் இந்த அம்மாக்கள் தூங்கினா கூட நம்ம நைட்டில் ஏஞ்சி டக்கு டக்குன்னு போய் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு அம்மா கிடையாது. சினிமாவில் பாட்டு பாடி கதாநாயகன் அம்மாவை கொஞ்சிக்கிற அந்த பாட்டு வேணாம். ஆனால் வேதம் உங்களை குறித்து, என்னை குறித்து, நம்ம அம்மாவை குறித்து ஒரே ஒரு பாட்டு தான் சொல்லுது. அது என்ன பாட்டுன்னு சொன்னால், ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அந்த பாட்டு தான் நமக்கு தேவை. அப்போ நீங்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டை கட்டுகிறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் மனசில் சொல்லுங்கள், நான் சாதாரண ஒரு பெண்ணு கிடையாது, நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறவள், நான் என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறவள், மாத்திரமல்ல நான் ஜெபிக்கிற ஜெப வீராங்கனை, என்னுடைய தலைமுறைகள் என்னுடைய ஜெபத்தினால் பாதுகாக்கப்படுகிறது. சரி, இப்போ அந்த அபிகாயிலை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த அபிகாயில் ஒரு மனமகிழ்ச்சிக்குரிய ஒரு மகளாக இருக்கிறாள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது. ஏன்னா அந்த வீட்டுக்காரனை பற்றி வேதம் சொல்லுகிறது. அந்த வீட்டுக்காரன் பேர் என்னதுங்க? நாபால். அவர் பேர் என்னதுங்க? நாபால். என்ன அர்த்தங்க? நாபால் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நாபால்னு சொன்ன அர்த்தம் சொன்னால், இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், நாபால்னு சொன்னால் முட்டாள், நாபால்னா மூடன். புரியுதுங்களா? இப்போ அபிகாயில் யாருன்னா கேட்பாங்க, உன் பேர் என்னம்மா? அபிகாயில். உங்கள் தகப்புங்க மகிழ்ச்சியா? சரி, உங்கள் வீட்டுக்காரன் பேர்? என் வீட்டுக்காரன் முட்டாள். என் வீட்டுக்காரன் பேர் முட்டாள், என் வீட்டுக்காரன் பேர் மூடன். என்னங்க பாருங்கள், நாபால்னு யாரும் பேர் வச்சுட்டு போகிறீங்க. அப்போ நாபால் பாருங்கள், இந்த பொண்ணை குறித்து சொல்லும்போது மகா புத்திசாலி, ஆனால் வீட்டுக்காரை குறித்து சொல்லும்போது ஆனாலும் அவள் எப்படி நடந்து கொள்ளுகிறாள் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். வேதமே சொல்லுது, 1 சாமுவேல் 25:3 எடுத்த உடனே, அந்த புருஷனும் முரடனும் தூராக்கிருதனுமாக இருந்தான். அதாவது என்ன அர்த்தம்னா, ரொம்ப கஷ்டமான தமிழ். என்ன சொல்லுதுன்னா, அவன் கடின சுபாவமும் பொல்லாத கிரியைகளும் உள்ள கணவனாக இருந்தான். ஆனால் இவ எப்படி இருந்தாலாம்? புத்தி கிடையாது, மகா புத்திசாலியாக இருந்தாலாம், மகா அழகாக இருந்தாலாம். ஆனால் அவளுக்கு வந்த கணவனை குறித்து வேதம் சொல்லுது. இப்போ நமக்கு கணவனை குறித்து நம்ம போகல. அப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்திருக்கும், அவள் எவ்வளோப்பட்ட போராட்டங்களை சந்திச்சிருப்பா, அவள் எவ்வளோப்பட்ட நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருப்பா, குடும்பத்தினுடைய காரியங்களை அவள் சந்திக்கிறதுல எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும், தன்னுடைய கணவனோடு எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும், அவன் முரடனாக இருந்திருக்கிறான், அவன் குடிகாரனாக இருந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நித்தம் அங்கே போராட்டமும் சண்டையும் பாடுகளும் இருந்திருக்கும். அங்கே ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இருந்திருக்காது. அப்போ இன்றைக்கும் நம்ம சபையில் எல்லாம் பொதுவாக திருமணமான அத்தனை கணவன் அல்லது பிள்ளைகளை பெற்றெடுத்த அம்மாக்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அங்கே கவலைகளும் போராட்டங்களும் பாடுகளும் பிரச்சனைகள். நமக்கு தெரிஞ்சு எத்தனை கணவர்கள் குடித்து விட்டு மனைவிகளை அடிக்கிறாங்க, எத்தனை கணவன் வயிற்றில் கர்ப்பமாக இருக்கும்போது எடுத்து உதச்சி அபாஷன் ஆகி போயிடுது. உங்களுக்கு தெரியுங்களா? குடியில் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ கோபம், அவ்வளோ மூர்க்கமாக மனைவியை அடிக்கிற கணவர்கள், மனைவியை அடிக்கிற புருஷர்கள். ஆமீன். அப்படிப்பட்ட அந்த மனைவியினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவங்களும் எப்படி சமாளிச்சு அந்த கணவன் கூட வாழ்ந்து அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கக்கூடிய இடத்துல அந்த பெண் இருக்கிறாள்னு சொன்னால் அவள் எவ்வளோப்பட்ட நிர்பந்தத்துக்குள்ளே இருந்திருப்பா, எவ்வளோப்பட்ட போராட்டத்துக்குள்ளே அவள் இருந்திருப்பா. அப்படி தான் இந்த அபிகாயிலும் இருந்தா. காரணம், அவங்க கணவன் ஒரு கோபக்காரனாக இருந்தான். அப்போ இவளுடைய சூழ்நிலைகள் கஷ்டமாக இருந்தது. கணவன் கோபக்காரனாக இருக்கிறான், வீடு பிரச்சனையில் இருக்கிறது. ஆனால் அவள் மாத்திரம் அவளுடைய பேருக்கு ஏற்றாற் போல மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டவளாக இருக்கிறா, மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டவளாக இருக்கிறா. வெளியில் இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையும் அவளுடைய சமாதானத்தை, அவளுடைய சந்தோஷத்தை கெடுக்காதபடிக்கு இருந்திருக்கிறது. வெளியில் திடீர் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, திடீர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, திடீர்னு வரக்கூடிய ஒரு ஆபத்து, ஒரு விபத்தினால அவள் கலங்கி போகிறவராக இல்லை, அவள் கோவப்படுறவளால் இல்லை, அவள் எடுத்தறிஞ்சு பேசுகிறவளா இல்லை.
இங்கே பாருங்கள், அவள் தன்னுடைய கணவன் இப்படிப்பட்டவனாக இருந்த பொழுதும் அவளுடைய பெயருக்கு ஏற்றாற் போலவே அவள் மன ரம்மியமாக அவள் இருக்க கற்றுக்கொண்டாள். காரணம், அவள் தேவ பயம் உள்ளவளாக, தேவ பக்தி உள்ளவளாக இருந்தாள். அப்போ இன்றைக்கு நம்மளோட சபையில் நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள அந்த தேவ பயம் அது இருக்கிறபடினால தான் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து இருக்கிறீங்க. நல்ல கரைகளை தட்டுங்களேன். அப்போ தேவ பயம் உள்ள, தேவ பக்தி உள்ள ஒரு பெண் தான் தன்னுடைய குடும்பத்தை கட்டுவாள். அல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்தை கட்டுவாள். எதிர்கால சந்ததிகளை உருவாக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். இப்போ யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். யாக்கோபு 3:17 சொல்லுது, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமும் முதலாவது சுத்தமாக இருக்கிறது. நல்லா சொல்லுங்கள் எல்லாருமா, சுத்தமாக இருக்குது. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அதான் புத்தி. இப்போ வாசித்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ வந்து மகா புத்திசாலியாக இருந்தாள். அப்போ மகா புத்திசாலியாக இருந்தான்னு சொன்னால் அவளுக்குள்ளார என்னென்ன இருந்துச்சுன்னு சொன்னால் சுத்தம் இருந்ததான். சுத்தம் சொன்னால் இந்த பரிசுத்தம் அந்த அர்த்தம் கிடையாது, ஒரு உண்மைத்தனம். அந்த பெண்கிட்ட ஒரு உண்மைத்தனம் இருந்து. ரெண்டாவது, பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயுமாய் இருக்கிறது. அவள் பரத்திலிருந்து ஒரு அம்மாவுக்கு அந்த ஞானம் இறங்கி வருது பாருங்கள். அந்த அம்மாக்கள் பாருங்கள் அன்பானவங்களாக இருப்பாங்க. ஆமென். அந்த அம்மாக்கள் பாருங்கள் சாந்தமாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப கீழ்ப்படுதலாக இருப்பாங்க. அப்போ அம்மாக்கள் அந்தளவுக்கு பொறுமைசாலியாக இருக்கிறாங்க. ஆனால் அப்பாக்கள் கொஞ்சம் என்ன பண்ணிடுறோம், ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வரோம், சர்ச்சுக்கு வரோம், அந்த மாதிரி காரியங்கள் நம்ம டென்ஷன் ஆகிறோம். ஆனாலும் அந்த அம்மாக்கள் அவ்வளோ பொறுமைசாலியாக இருக்கிறாங்க. ஏன்னா அது தேவனிடத்துலேருந்து வருதுங்க அந்த பொறுமை. நம்ம நினச்சிக்குவோம் அம்மாக்கள் இயற்கையாக சில அம்மாக்கள் பொறுமை. இல்லை. தாயின் கருவில் உருவாகும் முன்னரே உங்களை என்ன பேர் சொல்லி அழைத்தவர்னு சொன்னால் உங்களுடைய சுபாவங்களை தேவன் நேற்று மாற்றினார் அர்த்தமா? இல்லை, நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் உங்களுக்குள்ளார பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. என்ன சொல்கிறீங்க? ஒவ்வொருத்தவங்களும் இப்படி தான் சொல்லி தேவன் அனுப்பிச்சிருக்கிறார். இப்போ அந்த அம்மாக்கள் அவ்வளோ சாந்தமாக, அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ என்ன சொல்லுதுங்க, அன்பா தன்னுடைய பிள்ளைகளையும் கணவனையும் பார்க்குறாங்கன்னு சொன்னால் இது தேவனிடத்துலேருந்து அவங்களுக்கு வந்து இருக்கிற கிருபை. அப்போ அந்த ஞானத்தில் பாருங்கள், சுத்தம் இருக்கிறதா, சமாதானம் இருக்குதான், சாந்தம் இருக்குதான், இணக்கம் இருக்குதான், இரக்கம் இருக்குதான், நற்கனிகள் இருக்குதான். மாத்திரமல்ல பச்சதாபம் இல்லாமல், மாயமற்ற ஒரு காரியம் இல்லாமல் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. அப்போ சில அம்மாக்கள் பாருங்கள், சில சூழ்நிலைகளினால் அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டு எதையாவது ஒரு காரியத்தை கொஞ்சம் ஞானம் இல்லாமல் செய்தாலும் அதை அவங்க உடனடியாக திருத்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக அதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை சூழ்ந்து இருள் இருந்தாலும், அந்த குடும்பத்தை சுற்றி பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், கடன் தொல்லைகள் இருந்தாலும், ஆனால் அவன் எதுவுமே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை தாக்கக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் தாக்கக்கூடாதுன்னு சொல்லி மறைத்து அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அம்மாக்கள் இருக்கிறாங்க. இப்போ நாம் கடன் வாங்கிடுவோம், அதை பிள்ளைங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த மாட்டோம். அந்த பிள்ளைகள் ஒரு பக்குவம் வருகிற வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தெரியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் 5 பேர், நான் தான் ஆண் பசங்களில் முதல் பையன். எங்கள் அம்மா எங்களை நல்லா வளர்க்கணுன்றதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடன் என்னுடைய 18 வயசு வரைக்கும் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா கடன் வாங்கினதே எனக்கு தெரியாது. சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது, ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை கிடையாது, சென்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது, நல்ல சீரம் சிறப்புமா எது வாங்கி கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு தெரியாது கடன் வாங்கியிருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் 18 வயசில் ஒரு நாள் ஒரு கடன்காரர் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு போகிறாரு. அவர் வந்து எங்கள் அம்மா பேசணுன்னு எனக்கு கோவம் வந்துடுச்சு. அவர் போய் அவர் சட்டையை பிடிச்சி அவர் கழுத்து பிடிச்சிட்டு தள்ளி, யாரையா நீ வந்து எங்கள் அம்மாவை பற்றி இப்படி பேசுகிற, நீ எவ்வளோ உனக்கு தைரியம் தான்? அப்போ தான் ஐயோ நிறுத்திடா, உங்கள் அம்மாட்ட கடன் வாங்கினாங்க, கடன் கொடுக்க மாட்டேன், கடன் தானே வாங்கினாங்க, போ நாங்கள் தரோம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். புரிதுங்களா? ஏன் அந்த பிள்ளைக்கு அந்த அம்மா புரிதுங்களா அப்படி வளர்த்து வச்சுருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த அம்மா எங்கள் அம்மான்னு மட்டும் சொல்ல, இவங்க எல்லாரும் அப்படி தான். நம்ம அம்மாக்கள் அவங்க துக்கத்தை மறைச்சி வச்சுக்கொள்கிறாங்க, வேதனையை மறைச்சி வச்சுக்கொள்கிறாங்க, குடும்பத்தினுடைய கஷ்டங்களை மறைத்து வச்சு, ஏன் என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவன் வளரக்கூடிய ஒரு பிள்ளை, அவனுக்கு என் கஷ்டம் தெரியக்கூடாது, அவனுக்கு அந்த வேதனை தெரியக்கூடாது, அவனுக்கு அந்த பாடு தெரியக்கூடாது, அவன் இந்த சின்ன வயசுலேயே பாரத்தை சுமக்கக்கூடாது, இந்த சின்ன வயசுலேயே அவன் கஷ்டப்படக்கூடாது. தேவன் அவனுக்கு நல்ல ஒரு அப்பா அம்மாவை கொடுத்துருக்குறாங்க. அந்த எண்ணத்தோடு அவன் வளரணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவன் சமாதானமாக இருக்கணும், குடும்பத்தினுடைய கஷ்டம் தெரியக்கூடாது, அந்த பிள்ளை வளர வேண்டிய வயதில் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய அம்மாக்கள் தான் இன்றைக்கி தேவன் இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் அம்மாவை கொடுத்துக்கிறனால கரைகளை தட்டுங்களேன். உங்கள் அம்மாக்கள் ஒவ்வொருவரும் நடமாடக்கூடிய தெய்வங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ வாலிப பிள்ளைகள் ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இன்றைக்கி பெரியவங்களுக்கு செய்தி கிடையாது, அப்போ சின்ன பிள்ளைங்களை தான். உங்கள் அம்மாக்கள் ஒவ்வொருவரும் நடமாடக்கூடிய தெய்வம்.
அந்த தெய்வத்துக்கு கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்குதா? இருக்குதா? தெய்வத்துக்கு கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்குதா? ஆமாம். திட்டுறதுக்கு உரிமை இருக்குதா? ஆமாம் ஆமாம். பிள்ளைங்க தான் சொல்லலாம், பெருமை தலையாட்டுறாங்க. பாராட்டத்துக்கு பெருமை இருக்குதா? எப்போ பாராட்டுறதுக்கு உரிமை இருக்குதா? ஆமாம். ஏன்னா அம்மாவா தேவனை யாரும் நம்ம கண்ணால் பார்க்குறது கிடையாதுங்க. கடவுளை யாரும் கண்ணால் பார்த்துக்க வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலமோ கண்டதில்லை. ஆனால் தேவனுடைய சாயலில் அம்மாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய பிள்ளைங்க பாருங்கள், அம்மா சின்ன வயசில் ஏதோ ஒரு அடி அடிச்சுட்டுப்பாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க, அம்மா ஒரு பாவம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதான் வந்து புள்ள பார்த்துட்டு இருக்கோம், சாவர வரைக்கும் நினச்சிருப்பாங்க. அதை இல்லைப்பா, அம்மாவும் மனுஷால் தான்ப்பா, அவங்களும் தவறு பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு, அவங்களும் குற்றம் பண்ண வாய்ப்பு உண்டு. அம்மாக்களை வசனம் சொல்லுது, தன்னுடைய தாயும் தகப்பனையும் கனவீனப்படுத்துகிறவன் கனவீனம் அடைவான். அதுக்கு பல தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவன். உன் ஆயுசு நாட்கள் பெருகணும்னு சொன்னால், நீ பூமியில் அநேக நாட்கள் உயிராக இருக்கணும்னு சொன்னால், உன்னுடைய தாயை தகனை நீ கனம் பண்ணணும். எத்தனை பிள்ளைங்கள் அம்மாவை அடிக்கிறாங்க? அம்மாவை அடிக்கிற பிள்ளைகள் நம்மளுடைய சபையிலும் சரி, தேவ சபையில் இருக்கக்கூடாது. காரணம், அம்மாக்கள் பாருங்கள், உங்களை என்னையும் பெற்று எடுத்தவங்க, தன்னுடைய ரத்தத்தை அந்த பிள்ளைக்கு ஜீவனாக கொடுத்தவங்க, அவங்க தவறு பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்றைக்கி அந்த அம்மாக்களை மனநோக பண்ணக்கூடாது, அம்மா கிட்ட கோவப்படக்கூடாது, அம்மா கிட்ட எரிச்சல் படக்கூடாது. சரி, ஒரு வேளை தெரியாமல் பண்ணிட்டீங்க, தப்பு இல்லை, இன்னிலேருந்து அதை மாற்றிக்கொள்ளணும். காரணம், அம்மாக்கள் என்பது நடமாடக்கூடிய தெய்வம். அப்போ அந்த அம்மாக்களை இனி அந்த கோணத்தில் பார்க்கணும். நம்ம அம்மாக்களை தேவன் பாருங்கள், நீங்கள நானும் வேலைக்கு போகிறோம், வேலைன்னு திரும்ப வரோம், ஆனால் அந்த அம்மாக்கள் உங்களுக்காக எனக்காக எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு தெரியுமா? புரியுதுங்களா? உங்களுக்காக எனக்காக ஜெபிக்கிறாங்க. என் புள்ள அங்கே போயிருக்குது, நல்லா இருக்குதா, ஒழுங்காக இருக்குதா, அது அந்த நேரத்தில் சரியாக சாப்பிட்டுச்சா, ஃபோன் அடிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டியா எதுக்கு கேட்குறாங்க? சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்குறதுக்கா? இல்லை, பிள்ளைகள் மேலே இல்லை பாசம். அப்போ அம்மாக்கள் அவங்களுக்கு கணவனை விட பிள்ளைகள் மேலே தான் அதிகமான அன்பும் பாசமும் இருக்கிறது. அதைத்தான் இந்த அபிகாயிலும் நினைத்து கொண்டு இருக்கிறவளாக இருந்தால், அவகிட்ட பாரபட்சம் இல்லாமல் இருந்தால், மாயம் இல்லாமல் இருந்தால், உண்மையாக இருந்தால், ஆகவே தான் வேதம் அவளை குறித்து இன்றைக்கு பேசும்படிக்கு செய்திருக்கிறது. சரி, அந்த குடும்பத்தில் அந்த தகப்பன் கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தாலும் அவள் கொஞ்சம் புத்திசாலியாக ஞானமாக இருக்கிறா. அப்போ நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் தாவீது ஒரு உதவி கேட்டு நாபாலுக்கு அனுப்புகிறான். அந்த நாபால்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறான். தனக்கும் தன் கூட இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு தாயா கொடுன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அந்த நாபால் அதை கொடுக்காம அவன் தாவீதை தூஷணமாக பேசி அனுப்புகிறான். இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம எடுத்து வாசிக்க வேணாம். அப்போ இது கேட்ட உடனே தாவீதுக்கு பயங்கரமான கோபம். ஏன்னா அவர் அங்கே அம்மாவா இல்லை, அங்கே யாராகிறாரு? அப்பாவாகிறார். அப்பாவுக்கு உடனே என்ன வந்துடும்? கோபம் வந்துடும் இல்லை? அப்பாக்கெல்லாம் உடனே பயங்கர கோபம் வந்துடும்ல. சரி, உடனே எனக்கு தான் கோபம் வந்துடும். அப்போ உடனே என்ன பண்ணுறாரு? பயங்கர கோபத்தோடு, எப்படி என்ன வந்து நான் ஒரு உதவி கேட்டான், எனக்கு இவன் செய்யலையா, அது இல்லாமல் என்னை இப்படி தூஷணம் பண்ணிட்டானே, அவனை எப்படி எனக்கு வெட்டி வீழ்த்திடணும்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு அவன் வரான். தாவீது வரான் பாருங்களேன். இதை அபிகாயில் வேலைக்காரன் கேள்விப்பட்டு அவகிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி தாவீது விரோதமாக எழும்பி வரான், அவன் கட்டாயமாக உங்கள் வீட்டுக்காரனை வெட்டி போட்டுடுவான், நீ அவனை எப்படியே சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் நல்லா தெரியும் பாருங்களேன். 1 சாமுவேல் 25:18 அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய், எப்படிங்களா? தீவிரமாய், இதான் முக்கியமான வார்த்தை பாருங்கள். அபிகாயில் இதை கேள்விப்பட்டவனே அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் இடக்கு முடுக்கான ஆள் தான். அவனா நினச்சிருக்கணும், தாவீது வந்து எங்கள் வீட்டுக்காரன் 2 போடு போட்ட போய் திருத்திட்டு போனால் நல்லாயிருக்கும், அவனை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணால் நல்லா இருக்கும், என்னை ரொம்ப திட்டினேங்கிறான், வாயில் ஒரு அரை கொடுத்து வாயை கொஞ்சம் கோலாக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும், அடங்க மாட்டான், என்னை அடிச்சுனேங்கிறான், பார்த்தனும் கையை கொஞ்சம் அப்படின்னு நினைக்கல. இது கேள்விப்பட்டவனே வசனம் சொல்லுது, அபிகாயில் தீவிரமாய் எழுந்து நின்று உடனே என்ன பண்ணுறா, தேவையான காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு கழுதை மேலே ஏறி உடனே தாவீதை பார்ப்பதற்காக அவள் வருகிறாள். அப்போ தாவீது ஒரு பக்கம் கோபமாக வந்து கொண்டு இருக்கிறாரு, இவ ஒரு பக்கம் தீவிரமாக ஓடி போய் சரியான இடத்துல தாவீதை சந்திச்சிட்றா. சந்தித்த உடனே தாவீதுக்கிட்ட அவள் எப்படி பேசுகிறான்னு பாருங்களேன். தாவீதுக்கிட்ட பேசும்போது முதல்ல 23வது வசனத்தில், அபிகாயில் தாவீதை காண்கையில் மறுபடியும் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புறமாக விழுந்து பணிந்து கொண்டாள். பார்த்தீங்களா? ஏன் அபிகாயிலை குறித்து இன்றைக்கி பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அபிகாயிலுக்கிட்ட இன்றைக்கி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுபாவம் இருக்குது. அவள் பணிந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கிறாள்.
எதை குறிச்சுன்னா தாழ்மை உள்ளவளாக இருக்கிறாள். ஆமென். இப்போ தாவீது ஒரு ராஜாவாக கூட இல்லை இன்னைக்கு. அவன் சவுலுடைய அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவன், ஒரு எதிர்காலத்தில் ராஜாவாக ஆகக்கூடியவன். அவனை நின்று பேசினா கூட போதும். ஆனால் தாவீது பயங்கர மூர்க்கமாக பயங்கர கோபமாக வரான். அவனுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அவனுடைய கோபத்தை அடக்கணும், அவனை தாழ்மையாக சாந்த சுரபியாக மாற்றணும்னு சொன்னால் நம்முடைய கிரியைகள். சில நேரங்களில் பாருங்கள், நம்ம பிள்ளைங்களை அடிக்க போவோம். பார்த்துருக்கிறீங்களா? அப்பாக்கள் தான் ரொம்ப அதிகமாக செய்யுது. அப்போ அதிகமாக செய்யும்போது அந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பிள்ளைக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்க. நின்றுட்டு நம்ம பிள்ளையை அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த அம்மா வந்து அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடம்ப காட்டுவாங்க. இப்போ நம்ம அடிக்கணும்னு சொன்னால் யார் அடிக்கணும்? கட்டாயமா அம்மாவை தான் அடிக்கணும். அப்போ நம்ம அடிக்க மாட்டோம் இல்லை. இப்போ அதை போல் அவன் என்ன பண்ணுறா, இவர் இங்கே இருக்கிறாரு, நாபால் வீட்டில் இருக்கிறாரு, அவனை போய் சாவடிக்கணும், வெட்டணும், குத்தணும்னு சொல்லிட்டு தாவீது ஒரு கோபமாக போகிறாரு. ரெண்டு பேருக்கும் இடையில வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டா. இன்றைக்கி கூட அப்படி தான் பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்க்குறாரு. நம்ம ஒரு குற்றம் செய்கிறோம், நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், நம்ம ஒரு தவறு செய்கிறோம், நம்மளுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் நினைக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து ரெண்டு பேருக்கு சென்டரில் வந்து நின்றுறாரு. நின்றுட்டு சொல்கிறாரு, பிதாவே, நான் இந்த பாவத்துக்கான பரிகாரத்தை சிலுவையில் செலுத்திட்டேன், ஆகவே அந்த பிள்ளையின் மேலே மனம் இறங்குங்கன்னு சொல்லி தீவிரமாய் இயேசு கிறிஸ்து அங்கே செயல்படுகிறார். அதை போல தான் இங்கே அபிகாயில் பாருங்கள், தரையில் விழுந்துட்டு அவன் என்ன சொல்கிறா பாருங்களேன், அவன் பாதத்திலே விழுந்து முதல்ல முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டால், இப்போது தாவீது ஒருவேளை குதிரை விட்டு இறங்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன், இறங்கி நின்று இருப்பார். இப்போது அவனுடைய பாதத்தில் அவள் விழுந்து எப்படி கூப்பிட்றா பாருங்களேன், என் ஆண்டவனே, என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அபிகாயில் பாருங்கள், கோபத்தோடு வரக்கூடிய ஒரு மனுஷனுடைய கோபத்தை ஆற்றுவதற்கு உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய இனிமையான வார்த்தைகள், அவனுடைய இருதயத்தை கரைக்கக்கூடிய இனிமையான வார்த்தையில் அவள் வாயிலிருந்து புறப்படுகிறது. பாருங்கள், அந்த வார்த்தையை கேட்டு அவள் என்னென்ன சொன்னாலோ அதை தாவீது நிதானிக்கிறவனாக இருக்கிறான். அதை கேட்டு தன்னுடைய கோபத்திலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மனுஷனா அவன் இருக்கிறான். அவன் சொல்கிறா, ஆண்டவனே, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேலே சுமர. எந்த பாதகம்? நாபால் தூஷணமாக பேசி அவனை வந்து மட்டரகமாக தவறாக பேசினதுனால ஒரு பாவம் இருக்குத, அந்த பாவம் என் மேலே சுமரட்டும். பார்த்தீங்களா அபிகாயிலுடைய சுபாவத்தை? பார்த்தீங்களா? கணவன் செய்த ஒரு பெரிய தவறு, ஒரு பெரிய குற்றம், அந்த குற்றத்தை நான் ஏற்றுக்கிறேன் தாவீது அப்படின்னு சொல்லலை. ஆண்டவரே, நான் ஏற்றுக்கிறேன். இன்றைக்கும் அம்மாக்களை தான் பண்ணுறாங்க. ஒரு பிள்ளை பாவம் செய்யுது, ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது, ஒரு பிள்ளை கவனிங்க கவனிங்க கவனிங்க, ஒரு பிள்ளை குற்றம் பண்ணுது, அப்பா கோபமாக பெரம்ப கையில் எடுத்துட்டாரு. அவருக்கு கோபம் இருக்கிறத விட அந்த பிள்ளையின் மேலே விழக்கூடிய அடியினுடைய வல்லமை அதிகமாக இருக்கும். 10 ரூபாய்க்கு அந்த புள்ள தப்பு பண்ணியிருக்கோம், அப்பா 100 ரூபாய்க்கு பலன் கொடுக்கத்தக்கதான கோபத்தோடு வந்து நிற்பார். அப்பா அந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, போய் ஏங்க 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 புள்ளைய விட்டுடுங்க, ஆமாம் தெரியாமல் செஞ்சிட்டான், அவள் தெரியாமல் செஞ்சிட்டான், நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் அந்த புள்ள தவறு செய்யாதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, எனக்காக 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 புள்ளையே மன்னிச்சிடுங்க. உடனே அப்பாவுக்கோ எத்தனை முறை நான் சொல்லினுங்கிறேன், அவன் திரும்ப திரும்ப செய்கிறானே, பரவாயில்லைங்க, இந்த ஒரு முறை எனக்காக மன்னிங்க, எனக்காக மன்னிங்க, தேவைப்பட்ட என்ன 2 அடி கூட அடிச்சுட்டு போயிடுங்க, பிள்ளையை ஒன்று நீங்கள் செய்யாதீங்க என்று சொல்லி அம்மா பருந்து பேசுகிறாங்க இல்லைங்களா? அதை போல் அபிகாயில் பேசுகிறான். இந்த பாவம் என் மேலே சுமரட்டும், என் மேலே சுமரும். எங்கள் வீட்டுக்காரனை பார்த்தா உங்களுக்கு தெரியுமே, அவரோட சுபாவத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் அவரை தண்டிச்சிடாதீங்க, நீங்கள் அவரை மாத்திரமல்ல நீங்கள் அவரை தண்டிக்கிறதுனால அவருடைய ரத்தப்பழி உங்கள் மேலே சுமரக்கூடாது, நீங்கள் மன்னிச்சிடுங்க என்று சொல்லி அவர் சொல்கிறார். இவ்வளோ தாழ்மை பாருங்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாளாம், வீட்டை. இப்போ பாருங்கள், அந்த ஸ்திரீ கிட்ட ஞானம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால் தாழ்மையின் மூலமாக ஞானம் வேலை செய்யுது. தாழ்மையாக அவள் இருக்கிறா, தாழ்மையாக செயல்படுறா. அப்போ தாவீது, ஓ என்னையா நீ என்ன ஊரில் இருக்கிற யாரும் அப்படி சொல்லலையா, என்ன பெரிய வீர மாதிரி வந்துட்டே நீ ராஜாவா, நீ உனக்கு நான் கட்டாயம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசலை, தாழ்மையாக பேசுகிறா, பணிந்து கொள்கிறா, பாதத்தில் விழுறா. ஏன்? குடும்பம் காப்பாற்றப்படணும், தன் கணவன் காப்பாற்றப்படணும். அது மாத்திரமல்ல, இந்த குடும்பத்தின் மேலே ஒரு ரத்தப்பழி வந்துடக்கூடாது, ஒரு பெரும் பழி வந்துவிடக்கூடாது, அதை நான் காப்பாற்றணும் என்று சொல்லி திறப்பில் நின்று அவனுடைய பாதத்தில் நின்று பணிந்து பேசக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறா, சமாதானத்தை விதைக்கிறவளாக இருக்கிறா. தாவீதினுடைய இருதயம் ஃபுல்லாக பயங்கர கோபம், பயங்கர எரிச்சலோடு வந்து கொண்டிருக்கிறான். அந்த கோபத்தை தணிப்பதற்கு தேவையான சாப்பாடு, இந்த சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி தானே நீ கோபப்பட்ட அப்படின்னு சொல்லி சாப்பாடுகளை கொண்டு வந்து கொடுக்குறா, தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்குறா. அது மாத்திரமல்ல, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறா. அல்லேலூயா. ஒரு அம்மா பாருங்கள், அந்த வீடு நல்லா இருக்கணும்னு விரும்பக்கூடியவளாக இருக்கிறா.
ஒரு அம்மா தன்னுடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறா. ஒரு அம்மா தன்னுடைய வீடு காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறா. அம்மா மற்றவங்களுடைய கண்ணாருக்கு, மற்றவங்களுடைய கெடுதலான வார்த்தைக்கு, மற்றவங்களுடைய தூஷணமான வார்த்தைக்கு, மற்றவங்களுடைய பொல்லாப்புக்கு தன்னுடைய குடும்பம் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு அம்மாவாக இருக்கிறா. அந்த அம்மா பிரச்சனையை பெருசாக்கக்கூடிய அம்மாவாக கிடையாது, ஒரு பிரச்சனையை தனியாக பண்ணக்கூடிய ஒரு அம்மாவாக அபிகாயில் இருக்கிறா. ஆனால் அபிகாயில் இடத்துல இன்றைக்கி நாம் இருந்திருந்தா இவ்வளோ மோசமான ஒரு கணவனை, ஐயோ என்னால் தான் ஒன்றும் செய்ய முடியல, தாவீது ஒரு வீரனாச்சே, அவன் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் என்று சொல்லி அவள் இல்லை, தன்னுடைய கணவனுக்காக பரிந்து பேசுகிறவளாக இருக்கிறாள். வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்னதுங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். அப்போ இன்றைக்கு பாருங்களேன், ஒரு குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் சமாதானக்காரனராக இருக்கிறாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் சமாதானம், அதே போல் அப்பாவுக்கும் கணவனுக்கும் அல்லது வெளியில் இருக்கிறவங்களுக்கு கூடயும் பிரச்சனைகள் வரும்போது சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவளாக ஒரு அம்மா இருக்கிறாங்க. அதனால தான் வேதம் ஞானமுள்ள ஸ்திரீக்கு நம்மளை ஒப்பிட்டு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கி சகோதரனுடைய சகோதரிய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அம்மா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். உங்களை எங்கெங்கெல்லாம் பரிந்து பேசியிருக்கிறாங்க, உங்களுக்காக யார்கிட்டலாம் ஓடி இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்காக அவங்க தூக்கத்தை விட்டுட்டு, அவங்க தன்னுடைய சுகத்தை விட்டுட்டு, தன்னுடைய சாப்பாட்டை விட்டுட்டு உங்களுக்காக எங்கெங்கெல்லாம் போய் யார் காலெல்லாம் விழுந்து உங்களுக்காக அவங்க பரிந்து பேசியிருக்கிறாங்க. நல்ல கரையில் தட்டுங்களேன், உணர்வுள்ள பிள்ளைங்க நல்ல கரையில் தட்டுங்க. உங்கள் அம்மா உங்களுக்காக அப்படி செஞ்சுருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக யார் காலில் விழுந்திருக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல படிப்பு வரணுன்றதுக்காக யார் காலில் விழுந்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு யார் காலில் விழுந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அம்மாக்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, உங்களுக்காக இரவும் பகலும் தூங்காமல் கண் விழித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அம்மாக்களாக கொடுத்திருக்கிறாங்க. வாதை உங்களுக்கு வந்த போதெல்லாம் அந்த அம்மாக்கள் தூங்காமல் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை அப்படி இருக்கிறாங்க அம்மாக்களை பாருங்கள், தேவன் கொடுத்துருக்கிறார் பாருங்கள். ஆமேன். அந்த அம்மாக்கள் அந்த நேரத்தில் சமாதானம் பண்ணுறதுக்கு எதையோ செஞ்சு பார்க்குறாங்க. கணவன் இப்படி கஷ்டப்படுறாரு, பிள்ளை இப்படி கஷ்டப்படுது, நம்ம ஏதாவது 4 வார்த்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவங்களாக இருக்கிறாங்க, நம்மளை விசாரிக்கிறவங்களாக அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 15:1 மெதுவான உத்தரம் உக்கிரத்தை தணிக்கும். எப்படிங்களா? மெதுவான உத்தரம், ஆமாம், அதாவது மெதுவான பதில் கொடுக்கிறது கோபத்தை குறைக்கும். பாருங்கள், கணவன் கோபமாக இருக்கும்போது மனைவி கோபப்பட்ட என்ன ஆகும்? கோபம் ப்ளஸ் கோபம் பெருங்கோபம். அப்போ கோபம் ப்ளஸ் தாழ்மை. கணவன் அப்படி எகிரின்னு வருவார், அப்படி 3 வருவார் வீரத்தை காட்டுறதுக்கு. அப்போ மனைவி பாருங்கள் தாழ்மையாக அங்கே பேச ஆரம்பிச்சிருவாங்க, அம்மாக்கள் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அங்கே கோபம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ தேவன் அபிகாயிலுக்குள்ளே இருக்கிற அந்த சாந்தத்தை பார்த்தா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சாந்தத்தை கொடுக்கிறது என்று சொல்லி. அப்போ தேவன் அபிகாயிலுக்குள்ளார அந்த கோபம் குறைக்கக்கூடிய சாந்தத்தை வைத்து சமாதானத்தை வைத்திருந்தார். உங்களுக்கு தெரியும் நடந்த சம்பவம். தாவீது என்ன பண்ணாருங்க பாருங்க. அப்போ அவ சொல்லி முடித்த உடனே தாவீது சொல்கிறான், 32வது வசனம், அப்போது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ புண்ணியவதி, நீ மட்டும் என்னை பார்க்க வராமல் போயிருந்தா நான் போய் உன்னுடைய தலையை நேரம் சீவி தலை என் கையில் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தை சொல்கிறாரு. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நல்ல கரைகளை தட்டுங்களேன். பாருங்களேன், புத்தியுள்ள ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீ, அவள் கொடுத்த ஆலோசனையை தாவீது கேட்டுட்டு சொல்கிறாரு, அம்மா நீ கொடுத்த ஆலோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு, என் கையே பழிவாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவ. நல்ல கரையில் தட்டுங்களேன், நல்ல கரையில் தட்டுங்களேன். முதல்ல கர்த்தருக்கு கனம் பண்ணார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். 2வது கர்த்தர் மூலமாக அந்த மகளிடத்துலேருந்து வெளிப்பட்ட ஆலோசனைக்கு ஆசீர்வாதம்னு சொன்னார். இப்போது அவளையே ஆசீர்வதிக்கிறவளாக இருக்கிறார். எந்த கோபத்தோடு தாவீது வந்தானோ அந்த கோபம் தணிந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறி போனதற்கான காரணம் அபிகாயிலுடைய ஒரு இதமான நன்மையான ஒரு பேச்சு தான். பாருங்களேன், அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் அம்மாக்களை கொடுத்துருக்கிறார். வாழ்வு எப்படி? நல்லா கரைகளை தட்டுங்களேன், நல்லா கரை தட்டு, நல்லா கரைகளை தட்டு, நல்லா கரைகளை தட்டுங்க.
அல்லேலூயா. அந்த பெண்ணுக்கிட்ட கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்குது, தேவனை குறித்த ஒரு பயம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சம்பவம் நடந்த மாத்திரத்தில் தாவீது அவனை கொலை செய்ய முடிக்கு போனான். ஆனால் வேதம் சொல்லுது, அவனே வசனம் சொல்லுது 36 மறுநாள் அவர் நைட்டு ஃபுல்லாக ஃபேத்தில் இருந்தார். யாருங்க? நாபால். நல்லா டக்கு, நல்ல தண்ணி, நல்லா ஃபேத்து. மறுநாள் காலைல தண்ணிலாம் தெளிஞ்சு வந்தபோது இவன் நடந்த கதையை அங்கே சொல்கிறா. சொன்னபோனே வேதம் சொல்லுகிறது 36 கடைசி பகுதியில், அப்போது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததனால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்து போனான். பாருங்கள், தாவீதால் சாகடிக்கப்பட வேண்டியவன் அவனை தாவீது சாகடிக்காத படிக்க இரத்தப்பழியிலிருந்து அவனை காப்பாற்றினாள். ஆனால் தேவன் அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்து விட்டார். இப்போ நடந்த சம்பவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தாவீது இந்த சம்பவத்தை கேள்விப்படுறாரு. ஏன்னா 10 நாளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ கேள்விப்படுறாரு, அந்த நாபால் இறந்து போயிட்டான். இப்போ தாவீது என்ன சொல்கிறா, தன்னுடைய இவங்கக்கிட்ட தாவீதினுடைய முக்கியமான அந்த ஆலோசனைக்காரன் சொல்கிறாங்க. சொல்லிட்டு 40வது வசனத்தில், தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலியில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடு சொல்கிறாங்க. அப்போ தாவீதுக்கு அந்த அம்மா மேலே ஒரு அன்பு இருக்குது. இவ்வளோ சூழ்நிலைக்கு மத்தியிலையும் தாழ்மையாக பேசுகிறா, நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறா. இப்படிப்பட்ட ஒருவள் எனக்கு மனைவியாக இருந்தால் அது நன்றாக இருக்கும் என்று சொல்லி வீட்டுக்காரன் இறந்த பிறகு இப்போது அவளை மனம் முடித்து கொள்வதற்காக விரும்பி அவகிட்ட சொல்லி அனுப்புகிறா. வசனம் 41 சொல்லுது, அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்று சொன்னால், பிறகு அவள் தீவிரித்து, எப்பவுமே அவள் தீவிரித்து தான் எந்த ஒரு காரியத்தையும் உடனே செஞ்சிடறான், டக்குன்னு செஞ்சிடறான். தீவிரித்து எழுந்து ஒரு கழுதின் மேலே ஏறி தாவீதுக்கிட்ட போகிறான். அங்கே போய் அவனுக்கு மனைவியானால். இதை நம்ம படித்து முடிச்சிடுறோம். இப்போ நல்லா கவனிங்க, நார்மலாக அபிகாயில் யாருக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்துருக்கணும்? நாபாலுக்கு பெற்றெடுத்துருக்கணும். அந்த பிள்ளைகளை பார்க்குறவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? நாபால் பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நாபால் பெற்றெடுத்த பிள்ளை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பேரை சொல்லும் போது மூடன் பெற்றெடுத்த பிள்ளை, முட்டாள் பெற்றெடுத்த பிள்ளை அது போகிறாங்க பேர். அவங்களாம் அந்த முட்டாள் பெற்ற பிள்ளைங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போது அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பேரையே அவன் மாத்துறா. அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நோந்த ஃபம்மி குடும்ப பெயரையே அவன் மாத்துறா. எப்படி தெரியுமா? இப்போ அவள் தாவீதை திருமணம் செய்து கொண்டால் வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு அவள் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி. இப்போ அந்த பிள்ளைகள் யாருடைய பிள்ளையா வளருதுங்க? தாவீதினுடைய பிள்ளைகளா? மாத்திரமல்ல, சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதினுடைய பிள்ளைகளாக அவர்கள் வளருகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், அவள் வாயிலிருந்து புறப்பட்ட இனிமையான வார்த்தைகள், அவள் மூலமாய் புறப்பட்ட ஆலோசனைகள், சமயத்துக்கு ஏற்றத்தக்க நல்ல ஆலோசனைகள் அவள் கொடுத்தா. தாவீது செய்ய வேண்டிய பாவத்தையும் தடுத்தா, தன்னுடைய கணவனுக்கு பாவத்தையும் உணர்த்தினாள். இப்போது ஒரு மூடனுடைய மனைவியாக அவள் சாவது அதுதான் நியாயம். மூடனுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து தான் அவள் சாக வேணும். ஆனால் தேவன் அவளிடத்தில் இருந்த ஒரு நல்ல ஞானமான காரியங்களை பார்த்து தாவீதுக்கு மனைவியாகும்படிக்கு செய்து அவன் மூலமாக ராஜ வம்சத்து பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படிக்கு, ராஜ கோத்திரங்களை பெற்றெடுக்கும்படிக்கு தேவன் அவளை பயன்படுத்துகிறார். வேதம் சொல்லுது நீதிமொழிகள் 31:30, கர்த்தருக்கு புகழப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள்கிட்ட கர்த்தருடைய பயம் இருந்தது, அவளிடத்துல தேவனுடைய ஆலோசனைகள் இருந்தது, அவளிடத்துல தேவனுடைய கிருபைகள் இருந்தது, புத்திசாலித்தனம் இருந்தது. அது மாத்திரமல்ல, சௌந்தரியமும் இருந்தது. தாவீதும் அதை பார்த்தான், கர்த்தரும் அதை பார்த்தார். தாவீதும் அவளை விரும்பினாள், கர்த்தரும் அவளை விரும்பினார். தாவீது தன்னை அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டு வம்சங்களில் வளர உதவி செய்தான். கர்த்தரும் இன்றைக்கு அவளை குறித்து வாசித்து நாமும் அறிந்து கொள்ள கிருபை பாராட்ட. எழுந்து நில்லுங்களேன். அப்போ தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு ஸ்திரியாக, ஒரு ஞானமுள்ள ஒரு ஸ்திரியாக, மகிழ்ச்சியினுடைய பிறப்பிடமாக அபிகாயிலை தேவன் தாவீதுக்கு கொண்டு வந்து கொடுத்ததை போல இன்றைக்கு நம்ம சபையில் இருக்கிற அநேக தாவீதுகளுக்கு கர்த்தர் அபிகாயில்களை போல இருக்கக்கூடிய மனைவிகளை கொடுத்திருக்கிறனால கரங்களை தட்டுங்களேன்.